பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் நியூஸ் தமிழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கும் நியூஸ் தமிழுடைய செய்தி குழு செல்ல இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றினார்களா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி அமைய போகிறது என மக்களின் குரலாக நியூஸ் தமிழ் கள நிலவரத்தை அலசப் போகின்றது. முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜி ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்ததாக அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு பி.வி. ரமணா அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர், இந்த தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே போட்டியிடப் போவதாக அக்கட்சி தலைமையால் அறிவிக்கப்பட்டிருப்பவர் திரு செந்தில்குமார், அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஏன்னா 4 கட்சிகள், வெவ்வேறு கொள்கைகள், வேற வேற சிந்தனைகள் இருந்தாலும் கூட மக்களுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய இயக்கங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள். எனவே மக்களுக்காக ஒரு நிகழ்ச்சி, மக்களுடைய குரலை கேட்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க நால்வருக்கும் மிக்க நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் சார். தற்போது சார் திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு விஜி ராஜேந்திரன், அவர் உங்ககிட்ட இருந்தே இப்ப என்னுடைய முதல் கேள்வியை நான் ஆரம்பிக்கிறேன் சார். திருவள்ளூர் மாவட்டம் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாவட்டமா இருக்கு அப்படின்னா அதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த சொல்வீங்க? உங்களுடைய ஆட்சி காலத்துல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தோழர்களுக்கு, இங்க வந்திருக்கக்கூடிய அதிமுக மற்றும் அண்ணன் ரமணா உள்ளிட்ட நமது நாம் தமிழர் மற்றும் நமது தமிழக வெற்றி கழகம் சேர்ந்திருக்கக்கூடிய அவர் அந்த நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, திருவள்ளூரை பொறுத்தவரையிலும் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. நம்ம 10 வருட காலமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும். அது நான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு பரிவான வளர்ச்சியை கொடுக்கணும்னு தான் இப்போ கும்மிடிப்பூண்டியில் தொழிற்பேட்டையாக இருந்தாலும் சரி, நம்ம பகுதியில் திருவள்ளூர் தொகுதியில் மப்பேடில் மிகப்பெரிய உலர் துறைமுகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீண்ட காலமாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில், திருவள்ளூர் தொகுதியில், திருவள்ளூர் நகரத்தில் டிராஃபிக் பிரச்சனையை நீக்கிறதுக்கு பைபாஸ் சாலை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பெண்டிங்கில் இருந்தது. ஏன் அம்மையார் ஆட்சி காலத்தில் அம்மையார் அவர்கள் கேள்வியில் பதில் சொல்லும்போது 111 ஸ்டேட்மெண்ட்டில் அது கொடுத்தாங்க. 111 ஸ்டேட்மெண்ட்டில் 110 ஸ்டேட்மெண்ட்டில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். ஆனால் அது நடக்கலை. ஆனால் இப்போ போலிவாக்கத்திலேருந்து ஆரம்பித்து திருப்பாச்சூரில் நிலம் எடுப்பு முடிச்சாச்சு. அந்த வேலையெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா போலிவாக்கத்திலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பகுதியிலையும் இப்போ பூஜை போட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திருவள்ளூரில் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட், நம்ம வீரவாகூர் கோயில் போகிறப்போ உள்ள நுழையிறதே கஷ்டமான ஒரு பணியாக இருக்கும் அமாவாசை நேரத்தில். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றி இங்கே சிறுவானூரில் ஐசிஎம்ஆர் பக்கத்தில் 35 கோடி சுமாருக்கு இப்போ பஸ் ஸ்டாண்ட் நிறைவடைஞ்சு இன்னும் ஒரு 4 நாட்களில் முதல்வர் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸை திறந்து வைக்க உள்ளார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல தான் இங்கே திருவள்ளூர் நகராட்சியில் அதே 2 கிரவுண்டு நிலத்தில் +2 வரலும் நடந்துட்டு இருந்த ஒரு பள்ளி இப்போ 50 சென்ட் நிலம் கையகப்படுத்தி கிட்டத்தட்ட புறம்போக்கு இடத்த, அரசு நிலத்தை சில தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. சில அதை மீட்டு எடுத்து இன்றைக்கு 1 ஆண்டு காலத்தில் நகராட்சி பள்ளி மிகப்பெரிய தனியார் கல்வி கட்டிடம் அளவுக்கு அந்த பள்ளி கட்டடத்தை அமைச்சு அதுவும் இன்னும் 4 நாட்களில் திறக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னா அதுல முக்கியமா திருவள்ளூர் மாவட்டத்தை சொல்றாங்க. அப்ப இங்க படித்த இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு. அதுக்கு நீங்க எந்த நடவடிக்கையும் பெருசா எடுக்கலன்னு மக்கள் புகாரா சொல்றாங்க. தொழில் முனைவோருக்கான பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்க தொழிற்பேட்டைகள் வளரணுன்றதுக்காக தான் இப்ப மப்பேடு பக்கம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹைடெக் சிட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பணிகள். 1100 கோடி ரூபாயில வளர்ச்சி பணிகள்.
இதெல்லாம் வந்துட்ட உடனே இந்த தொழில் ஏதாவது வேலை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. அதே போல கும்முடிப்பூண்டி பகுதியில் மிகப்பெரிய தொழிற்பேட்டை அமைத்து இன்றைக்கு திறக்க இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அதனுடைய அதே மாதிரி தான் டைடல் பார்க் ஐடி படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு வேலை வாய்ப்புக்காக தான் டைடல் பார்க்க ஆவடியில் திறந்து வச்சிருக்காங்க. திரு ரமணா சார் அவர்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், திருவள்ளூர் மாவட்டம் இன்னைக்கு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, நல்ல ஒரு மாவட்டமா மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் நாங்க அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் சொல்றாங்க. அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல நீங்க இந்த மாவட்டத்துக்கு செஞ்சது என்ன? குறிப்பா இந்த மாவட்டத்துல இருந்து அமைச்சராகவும் இருந்தவர் நீங்க இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்கு என்ன சார்? முதல்கள் நியூஸ் தமிழ் 24/7 சேனலுக்கு இந்த தேர்தல் பயணம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி சார். ஈசிஆர்ல இருந்து தொடங்கி மீஞ்சூர் ஆர்பரை தொடர்பு படுத்துகிற வகையில் ஒரு மிகப்பெரிய சாலை 13,500 கோடி ரூபாயில டிஎன்ஆர்டிசி மூலமாக அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக எடப்பாடியார் அவர்கள் 15 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்தார். அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ ஒரு சட்டமன்ற சொன்ன ப்ராஜெக்ட் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பாதை வந்து சிபிஆர் பாதை போலிவாக்கத்திலிருந்து மீஞ்சூர் வரை போகுது. இன்னொரு பாதை அதாவது உங்க ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட திட்டத்தை தான் அவங்க முடிச்சாங்கன்னு சொல்ல வரீங்களா? அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. தொடங்கப்பட்டது இன்னும் முடிக்கல, நடந்து கொண்டே இருக்குது. அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது தொடர்ச்சியாக டிஎன்ஆர்டிசி தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மத்திய அரசுடைய நிதி பங்களிப்போடு அந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று வரை நடைபெறுகிறது, இன்னும் முடியல. டிஎன்ஆர்டிசி தான் எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட். அது தொடர்ச்சியாக இப்போ சிபிஆருடைய லிங்க் ரோட் சென்னை பெருந்தூர் ரோடு லிங்க் ரோடு தான் இப்போ போலிவாக்கத்திலிருந்து இப்போ இந்த NH 205 வந்து சேர்ற மாதிரி பணிகள் தொடங்கியிருக்கு. கண்டிப்பாக 2026க்கு பிறகு நாங்கள் வந்து அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திருவள்ளூர் தொகுதியில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு சொன்னார் எம்எல்ஏ. அந்த பஸ் ஸ்டாண்டு கூட பார்த்தீங்கன்னா நான் அமைச்சராக இருக்கும்போது வீரராவராவ் மாவட்ட ஆட்சியர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த இடத்த நாங்கள் தான் போய் பார்த்தோம். அது 3 ஏக்கர் லேண்டு. அந்த இடம் 10வது வேற இடம் பார்க்கணும்னு நினைச்சோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அதனால் அது பண்ண முடியல. இல்லை அதை பண்ணியிருக்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரையிலும். இன்றைக்கு அவர் அந்த பஸ் ஸ்டாண்டை தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல் வந்து அந்த பள்ளியும் ஒரு விஷயம் சொன்னார் எம்எல்ஏ, அது ஒன்று தொடங்கியிருக்காங்க. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது நிறைய பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தினோம், உயர்நிலைப் பள்ளிகள்லாம் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தினோம். இந்த 5 ஆண்டுகள் அந்த திட்டங்களிலே ஒரு தொய்வு ஏற்பட்டுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது உங்க ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்களை வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்ல ஏற்பட்டிருக்குன்னா என்ன சொல்ல வரீங்க? சில திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன, சில திட்டங்கள் நடத்தப்படவில்லை, சில திட்டங்கள் ஸ்லோவா இருக்கு, சில திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம முன்னாள் அமைச்சர் சில சொன்னாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் உள்ள ஆட்சி காலத்தில் திட்ட மதிப்பீடு போடப்பட்டதுன்னு. அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா 15 கோடி பணம் அதுக்காக ஒதுக்கினார். இன்றைக்கு 15 கோடியில் எந்த ரோட்லையும் போட முடியாது. ஆனால் இன்றைக்கு வளர்ச்சி பணிகள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிஃபரல் ரோடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் திண்ணூறு வழியும் போய் பாருங்க. 15 கோடியில் எந்த பொருளும் அதை சேர்த்து வாங்க முடியாது. இது முழுவதுமாக நிறைவேற்றிய ஆட்சி நம்மளுடைய ஆட்சி. 3 ஏக்கர் இடம் இருந்தது, அதனால விட்டுட்டேன்னு சொன்னார். 5.14 ஏக்கர் அந்த இடம். முன்னாள் அமைச்சருக்கு அது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு எஸ்டிமேட் போடப்பட்டு அதுக்கு உண்டான நிதியை வாங்கி உடனடியாக அந்த வேலையை ஆரம்பிச்சு இப்ப முடிக்க போறோம். நீங்க சொல்றதுல இருந்து 2 கட்சியும் போட்டி போட்டு திருவள்ளூர் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்து போட்டி போட்டு இல்ல 2 கட்சி போட்டி போட்டு இல்ல, மக்கள் ஓட்டு போட்டதுனால, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டதுனால இவ்வளவு பணி நடந்திருக்கு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு செந்தில்குமார் இருக்காரு. இப்ப அதிமுகவும் திமுகவும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை செஞ்சேன் அப்படிங்கறத மாறி மாறி விஷயங்களை சொன்னாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்றீங்க. திருவள்ளூர் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்? நான் கூட இப்போ நியூஸ் தமிழ் கூப்பிட்ட உடனே அமெரிக்கா மாதிரி நம்ம நாடு ஆயிடுச்சு, போட்டி போடுற எல்லாரையும் ஒரு இடத்துல நிக்க வச்சு மக்கள்கிட்ட பேசுங்க, பேசி மக்களை ஓட்டு போட வைங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப உண்மையிலேயே அதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் நாகரிகமான அரசியல். ஒரு நாட்டு குடிகளுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், படிக்க கல்வி, நல்ல வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற சிறப்பான தன்மானமிக்க வாழ்க்கை அது இங்க இருக்கா?
இருக்கா? பொங்கலுக்கு, தமிழனுடைய பண்டிகை பொங்கலுக்கு வேட்டி கொடு, சேலை கொடு, வெள்ளம் கொடு, அரிசி கொடு, கரும்பு கொடுன்னு கேட்கிற அவ்வளவு நிலையில நம்ம நிறுத்திட்டான். பாத்துக்க, எங்க இருக்கு தன்மானம், எங்க இருக்கு சம உரிமை? மக்களுக்கு தேவைப்படுது இல்ல சார்? எல்லாமே தேவைப்படுதுன்னா அவங்க சம்பாதிச்சு வாங்குற நிலையில அவங்களை வைக்கணுங்க. மக்கள் தன்மானத்தோட வாழணும். கை நீட்டி கையேந்தி வாழ்வது எப்படி? இலவசங்கள் என்பது மக்கள் ஒரு கரும்பு கட்டு கூட வாங்க முடியாம இருக்காங்களா? அதே தீபாவளி பொங்கலுக்கு 600-700 கோடி குடிக்கிறாங்க. நீங்க தான் நினைச்சீங்க 600-700 கோடிக்கு மக்கள் குடிக்கிறான். கரும்பு வாங்கிக்க மாட்டானா, வேட்டி வாங்கிக்க மாட்டானா, சேலை வாங்கிக்க மாட்டானா? 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்களே இந்த முறை. எதுக்கு? வெயில் காலத்துல கை செலவுக்கு. எது 5000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்குன்னா வெயில் காலத்துல கை செலவுக்கு. அது எப்போ? தேர்தல் வரும்போது கை செலவு ஞாபகம் வரும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் என் அன்பார்ந்த உறவுகளே, இந்த இந்திய துணை கண்டத்தில் பெண் உரிமை பேசுவார்கள் திராவிட கட்சி. பெண்களுக்கு நாங்கள் தான் உரிமை கொடுத்தோம், நாங்கள் தான் எல்லாம் கொடுத்தோம். எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? உங்க கட்சியில் எத்தனை சீட்டு கொடுத்தீங்க பெண்களுக்கு? எத்தனை அமைச்சர்கள் வந்தாங்க? நாங்க 117 சீட்டு. இல்ல, உங்க கட்சியில சொல்றாங்கல்ல, இப்ப நீங்க பாதிக்கு பாதி 50% பெண்கள் நிறுத்துறீங்க. ஆனா நீங்க வெற்றி பெறதில்லைன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல. வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆள் பார்த்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பார்த்து தானே நிறுத்த முடியும். 117 பெண்களுக்கு 117 ஆண்களுக்கு சம வாய்ப்பு 50% வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி. நாங்கள் பெண்களோட உரிமையோட கேட்கிறோம். பெண்களுக்கு 500-1000 காசு வேண்டுமா? யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. அவங்க 500-1000 கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கூட கொடுக்க மாட்டாங்க, ஆள் பார்த்து கொடுப்பாங்க. அதுக்கு வாக்கு செலுத்தினா செலுத்துங்க. பெண்களுக்கு உரிமை வேணுமா? நாம் தமிழ் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்கிறோம். இந்த திராவிட ஆட்சியாளர்களின் ஆட்சியில் இந்த நிலம் நம் பிள்ளைகளை விட்டு நாம் போவதற்கு சரியாக இருக்கிறதா? ஓகே, அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம் சார். திரும்ப தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கணேஷ் வந்திருக்காரு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை குறிப்பிடுறேன். ஒரு ஒப்பீடு மூலமா 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் ஒரு பள்ளிக்கூடம் எரிந்தது. பல மாணவர்கள், பள்ளி குழந்தைகள் உயிரிழந்தார்கள். அப்போ எங்கள் கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிடுறார். மடியில் வைத்து மகிழ்ந்த குழந்தைகளை இழந்தோமே, இது ஒரு எழுகை மணி, வேக்கப் கால். இதுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு 2004 நடக்குது. 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்க திருத்தணி பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சுவரடிந்து விழுந்து ஒரு குழந்தை இறந்து விட்டான். இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா, இல்ல நீங்க வெற்றி பெற்றா, அந்த விஷயத்தை எப்படி தடுப்பீங்க? மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அந்த விஷயத்தை எப்படி தடுப்பீங்கன்னா பதில் சொல்றேன் சார். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஒரு ஆண்டுமே ஒரு பள்ளிக்கூடத்துல கட்டுமானங்கள் சரியா இருக்கான்னு ஸ்ட்ரக்சரல் ஆடிட் பண்ணணும். இந்த விவகாரத்துல அது பண்ணாங்களான்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாரா? ஒரு ஆண்டுமே அரசு பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பு அறிக்கைன்னு வெளியிடணும். அதை வெளியிட்டாங்களா? யார் மேல தப்பு செஞ்சாங்க, அப்படி தப்பு நடக்கப்பட்டதுன்றத சட்டமன்ற உறுப்பினர் கண்காணிச்சு மாவட்ட ஆட்சியரிடம் புகாரா எழுப்பினாரா? கார் ரேஸுக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்ல பெருசா பார்க் கட்டத்துக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்ல அரசு பள்ளியில ஒரு அடித்தட்டு குடும்பத்திலிருந்து வர ஒரு குழந்தைக்கு சரியான கட்டுமானம் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணுமான்னு தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியும். ஓகே கணேஷ், நீங்க சில நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம அடுத்த ரவுண்ட்ல உங்களை திரும்ப மீட் பண்றேன். நம்முடைய மற்றொரு செய்தியாளர் தற்போது ஷியாம் அவர்கள் இருக்கிறார். அவர் மக்களிடம் தற்போது உரையாட இருக்கிறார். மக்கள் இப்ப இங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்ல, முக்கிய தலைவர்கள்ல, முக்கியமான நிர்வாகிகள்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லலாம். ஷியாம், நீங்க தொடரலாம். உங்களுடைய பேர், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களுடைய கேள்வி எந்த கட்சிக்கு? இப்பொழுது தமிழக முதல்வர், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய 2021 தேர்தல் சம்பந்தமாக சுமார் 505 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார். அதில் முக்கியமானது நீட்டை ரத்து செய்வோம் என்று கூறினார். ஆனால் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் தடை இருந்தது. தடை இருந்து தெரிந்தும் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டது தவறுதானே? அதாவது நீட்டு பிரச்சனையை பத்தி தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்தவங்க திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி, ஒன்றிய அரசு அதற்குண்டான எந்த விதமான செவிசாய்க்கவும் இல்லை. ஆனா மத்திய நம்ம சுப்ரீம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அதற்குண்டான பணிகள் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நிச்சயமாக இந்த நீட் தேர்வு அகற்றப்படும்
எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நிச்சயம் அது ஒரு நாள் மாறும். மத்திய அரசு அன்றைக்கு தெரிந்த காந்தி செல்வன் சுகாதாரத்துறையில இணையமைச்சர் தான் தவிர அவர் மெயினான அமைச்சர் கிடையாது. ஒன்னு. ரெண்டாவது விஷயம், அன்றைக்கு நீட் தேர்வுக்கு ப்ரொபோசல் வரும்போது அதை உடனடியாக முத்தமிழறிஞர் கலைஞர் தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டு உள்ள வர விடல. அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்தவர்களும் வரல. அதுக்கப்புறம் எப்படி வந்தது அப்படின்னா உங்க ஆட்கள் விட்டதுதான். ஐயா, நான் அந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் கண்டி உடலன்னா இப்ப தொடர்ந்து இருக்காது. இதெல்லாம் கரெக்ட். இப்ப என்ன சப்ஜெக்ட்னா காந்தி செல்வன் கையெழுத்து போட்டுதான். காந்தி செல்வன் கையெழுத்து போடல. அதுக்கப்புறம் நீங்க தான் ஆட்சிக்கு வந்தா நீங்க மத்திய அரசு மாறினா நாங்க பண்ணுவோம் நீங்க சொல்லல. நாங்க அதிமுக நடந்த விஷயத்த சொல்றேன் நான். நீங்க என்ன சொன்னீங்க? 2021 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க சொன்ன தேர்தல் வாக்கு இப்ப கூட நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லி எடுத்துட்டு வர நீட்டை எடுக்கல. தேர்தல் வாக்குறுதி நாங்க இல்ல. தேர்தல் வாக்குறுதி நாங்க இல்ல. நீங்க மோடியோட நேரடி தொடர்பு இல்ல. 2021 சட்டமன்ற தேர்தல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நீங்க ஒண்ணு. ரெண்டாவது, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எம்சிஐ அதை செயல்படுத்துறாங்க. இந்த யதார்த்தத்தை உண்மையை மறைச்சிட்டு நீங்க தவறான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இது உண்மை. இது நடத்த முடியாது. தவறானது அல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறேன். நீங்க உங்க அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கும் போதும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணாரு. அதற்குண்டான முயற்சி எல்லாம் எடுத்தாரு. ஆனா அப்பவும் வாய் மூடி இருந்துட்டு. ஒரு நிமிஷம் என்னன்னா, திருவள்ளூர் மாவட்ட மக்கள் நீட் தேர்வு விஷயத்தை இன்னும் ஒரு பாதிப்பா பாக்குறாங்க. தொடர்ச்சியா அதுக்கு அழுத்தம் தொடர்ந்து நாங்களா தான் பார்த்துட்டு மோடி அரசு தான் அதை எடுக்கணும் சார். ஓகே சார், அதை பத்தி நிறைய பேசிட்டோம். அதிமுக திமுக மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த விவாதத்தை பார்த்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து யாராவது கேள்வி கேட்கணும் விருப்ப போறீங்களா? நாம் தமிழர் கிட்ட. அதிமுக திமுக ஆட்சி காலத்துல கார் கம்பெனி இருக்குது பாத்தீங்களா, அந்த கம்பெனியை அத்தியாவசிய பொருட்கள் வரிசையில கார் கம்பெனியை வச்சாங்க. முதல்ல கருணாநிதி ஆட்சி காலத்தில் இதை வச்சாங்க. அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் தொடர்ந்தாங்க. இப்போவும் தொடர்ந்தாங்க. கார் கம்பெனி, கார் தயாரிப்பு அத்தியாவசிய பொருளா? இந்த வரிசையில் இருக்கிறத நீங்கள் வந்தால் அதை எப்படி மாற்றி அமைப்பீங்க? தொழிலாளிகளை எப்படி காப்பாற்றுவீங்க? அதுக்கு விளக்க வேணும். கார் எங்கேருந்து வேணா இறக்குமதி செஞ்சுக்கலாம். எல்லா நாட்டிலையும் கார் தொழிற்சாலை வச்சு இறக்குமதி செஞ்சுக்கலாம். இவ்வளவு வளங்களை பெற்ற ஒரு நாடு இந்திய நாடு வெங்காயத்தை எகிப்துங்கிற பாலைவனத்திலிருந்து இறக்குமதி செஞ்சிருந்தா அதை விட ஒரு கேவலம் இருக்கா? எகிப்து ஒரு பாலைவன நாடு. அதனால நாம் தமிழர் ஆட்சியில் வயிறுக்கும் உயிருக்கும் தான் முக்கியத்துவம் தவிர பெரும் முதலாளிகள் போற சொகுசு காருக்கு எப்போதும் முக்கியத்துவம் இல்லை. இங்கு உழவனுக்கும் தான் முக்கியத்துவம். ஏன் இலவசங்களை வாரி அடிக்கிறீங்க சார்? 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, 2000 ரூபாய் கொடுக்குறேன். அப்புறம் இலவச பேருந்து, ஆண்களுக்கான இலவச பேருந்து. ஓகே கேள்வி புரிஞ்சிச்சு சார். திராவிட கட்சிகள் ரெண்டுமே ரெண்டுக்கும் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. வேற எந்த கட்சியும் வரல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், அடித்தட்டு மக்கள் அவங்களும் டிவி பார்க்கணும், அவங்களும் மிக்சியில அரைக்கணும், அவங்க பிள்ளைங்களும் நேரத்தோட ஸ்கூல் போகணுன்றதுக்காக அது கொடுக்கப்படுது. உங்களுக்கு இலவசம் வேணும்ன்றவங்க அதை எடுத்துக்கிறாங்க. இலவசம் வேணான்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது அரசாங்கத்துக்கு கூட திருப்பி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. யாரும் அதை கட்டாயப்படுத்தி திணிக்கப்படல. இலவசம் வேணுன்றவங்களுக்கு கொடுக்கப்படுது. அது வேணுன்றவங்களுக்கு ஆட்சியாளர்கள் அது கொடுக்கறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. இதுதான். ஓகே சார், திமுகவினுடைய கருத்து என்ன என்பதை கேட்டோம். அதிமுக சொல்லுங்க. சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்பது ஒரு நாட்டுடைய அத்தியாவசிய தேவை. அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். எது தேவை, மக்களுக்கு தேவையானவற்றை அந்த அரசாங்கம் கொடுத்தே ஆக வேண்டும். இதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் இருப்பதை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எடப்பாடியார், திராவிட கட்சிகளுமே தொடர்ந்து இலவசங்களை இன்னும் ஆதரிக்கிறோம். அது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தது அப்படிங்கறத உங்க பதில இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் கணேஷ், நீங்க சொல்லுங்க. இலவசங்களை உங்க கட்சி ஆதரிக்குதா? இலவசங்களால மக்களுக்கு நன்மை ஏற்படுதா, தீமை ஏற்படுதா? உங்களை சுருக்கமான பார்வை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போலவே இலவசங்களுக்கு எதிரான பார்வை தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை. ஆனால் அந்த இலவசம் என்ற சேவை மக்களுக்கு தரும்பொழுது என்ன நோக்கம் இருக்குதுன்னு ஒரு பார்வை இருக்கு. மக்களுக்கு தேவையான டைம்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றாங்களா,
இல்ல தேர்தலுக்காக மக்களுக்கு பண்றாங்களான்றது வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதுவும் இல்லாம இலவசத்தை கொடுத்துட்டு மக்களை ஏளனமா பேசுறது வந்து தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே எந்த காரணத்துக்காகவும் அனுமதிக்க போறதும் கிடையாது, அதை ஆதரிக்க போறதும் கிடையாது. ஒரே நிமிஷம் முடிச்சிட. சட்டசபையில நிதி இல்லைன்னு சொல்ற இன்னைக்கு நிதியமைச்சர் வந்து இப்ப ஒரு குடும்பத்துக்கு 5000னா கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பத்துக்கு 5000 கோடி திடீர்னு எங்க இருந்து வந்தது, எதற்காக வந்தது என்று மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஏற்பவாறு மக்கள் வாக்கு அளிக்க போறாங்க. இப்ப நிகழ்ச்சியினுடைய கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். மீண்டும் உங்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் ஏன் தேர்வு செய்யணும்? ஒருவேளை தேர்வு செய்தால், மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்க விரும்புறீங்க? புறவழிச்சாலை வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே, புறவழிச்சாலை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு வரோம். மப்பேட்ல இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை முழுவதுமா முடியணும். அடுத்து இந்த பகுதியில இதே மாதிரி டைடல் பார்க் திருவள்ளூர்ல மணவான் நகர்ல கேள்வியா கேட்டிருக்க சட்டமன்றத்துல, அது இல்லாம விவசாயிகளுக்காக ஒரு மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய அந்த மாம்பழ கூழ் அந்த ஃப்ரீசர் ஜோனோட கேட்டிருக்கோம். அதுவும் நிச்சயமா இந்த பகுதியில் வரணும். பள்ளிகள்ல இருந்து தரம் உயர்த்தப்பட்டு அனைத்து பள்ளிகளும் இன்னும் வந்து இன்னைக்கு டவுன்ல பண்ண மாதிரி எல்லா இடத்துலயும் கிராமந்தோறும் பள்ளிகளை வந்து சீரமைக்கக்கூடிய பணிகள் எங்களுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே நிச்சயமா அதை செய்வோம். நன்றி சார். திரு ரமணா, நீங்க சொல்லுங்க. திருவள்ளூர் நகரத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை. ரொம்ப 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 மோசமா இருக்கு போக்குவரத்து. இந்த லாரிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அதை கண்டிப்பா நாங்க 26க்கு பிறகு 100% தீர்த்து வைப்போம். 1, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த திருவள்ளூர் தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புக்கான நடவடிக்கையை முழுமையாக எடுத்து 26லேருந்து 31க்குள்ளாக திருவள்ளூர் தொகுதியில் இருக்க நிறைய இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் அரசு பணியிலும் தனியார் பணியிலும் பல்வேறு உயர்நிலையில் வருவதற்கான அத்துணை நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம். அதே போல கிராமங்களில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிற பிரச்சனைகள், அதே போல பல பிரச்சனைகள் விவசாயிகள் சந்திக்கலாம். அத்தனையும் தீர்த்து வைத்து சரியான நடவடிக்கைகள் மூலமாக ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியின் மூலமாக 2026 தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஓகே சார், நன்றி சார். நாம் தமிழர் கட்சி இப்ப எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் இது இடம் இல்லை. இது கடைசி ரவுண்டு. மக்கள் ஏன் உங்களை தேர்வு செய்யணும்? உங்களை தேர்வு செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? அதை சொல்லுங்க. நீங்க என்ன வாக்குறுதி? குற்றச்சாட்டுகளை பேசிட்டு போதும்ன்ற அளவுக்கு பேசிட்டேன். அன்பு மக்களே, தமிழ்நாட்டில் மிக தொன்மையான ஒரு நகரம், ஒரு மக்கள் வாழ்ந்த இடம் என்றால் அது திருவள்ளூர் தான். இங்கே பட்டறை பெருமந்தூரிலே தோண்டி பார்த்தால் 23 அடி உரை கிணறு. இந்தியாவிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. தமிழனுக்கு இவ்வளவு பெரிய தொன்மை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தமிழன் தான் இந்த நிலத்திற்கும் இந்த மண்ணிற்கும் தேவைப்படுகிறான். அந்த நம்பிக்கையோடு என் மக்களோடு நின்று இந்த நிலத்தில் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்று இதையெல்லாம் கொண்டு வருவதற்காக தான் இவர்கள் செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் வந்தால் இவை அனைத்தையும் செல்வேன். என் மக்களுக்கு தன்மானம் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வியலை கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி 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 செந்தில். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க தொகுதியில இன்னும் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல. ஒருவேளை இந்த தொகுதியில உங்கள் கட்சிக்கு சீட்டு கிடைத்தால், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால், உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? இந்த அன்றாட பிரச்சனைகள் மக்களுக்கு, அது அடித்தட்டு விஷயங்கள், குடிநீர் ஆகட்டும், பாதுகாவட்டும், சுற்றுச்சூழல் ஆகட்டும், எந்தவித பாரபட்சமின்றி அந்த இடத்துல எங்கள் வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள். அரசு அதிகாரிகள் ஒரு சில பிழைகள் செய்தாலும் எங்கள் கட்சியின் சார்பாக இருக்க போகும் வெற்றி பெற போகும் வேட்பாளர்கள் அரசு அதிகாரிகளிடம் இணைந்து ஒருங்கிணைந்து அவர்கள் பிழை செய்தாலும் அவர்கள் மீது புகார் கொடுத்து ஒரு திறன்பட ஆட்சியை எங்க தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்போம். இந்த தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில தேர்தல் பயணம் நிகழ்ச்சி என்பது முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நாம் தொடங்கி இருந்தோம். இந்த நிகழ்ச்சியை எப்படி ஒரு நல்ல திட்டமாக கொண்டு வர வேண்டும், ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருந்தோம். அது போலவே வேட்பாளர்கள், அதே போல பல்வேறு கட்சிகள் சார்பில் வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஆரோக்கியமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நியூஸ் தமிழ் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.